எல்லாருமே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேருமே கடவுளின் ஆசிரை பெற்றுக் கொள்வார்கள். ஏன் அப்படின்னா, அன்பின் உள்ளங்களே, யார் யாரெல்லாம் ஆண்டவரது ஆசிரை பெற்றுக் கொள்வார்கள்? கிறிஸ்தவர்கள் மட்டுமா? கிடையாது. எல்லாருமே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேருமே கடவுளின் ஆசிரை பெற்றுக்கொள்வார்கள். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேரையும் இந்த உலகத்திற்கு அனுப்பியதே கடவுள்தான். அப்பேற்பட்ட கடவுள் ஓர வஞ்சம் பார்ப்பாரா? நிச்சயமாக கிடையாது. இப்போ ஒரு வீட்டில் 10 பசங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேரில் அப்பாவுக்கு எந்த பையனை பிடிக்கும், எந்த பொண்ணை பிடிக்கும்? ஃபேவரிசம் இருக்கும். அதாவது கடைக்குட்டியை அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அல்லது மூத்த பையனை அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு இருந்தாலும் அப்பா ஏனைய பசங்களை வெறுப்பாரா? கிடையாது. ஏன்னா எல்லா பசங்களுமே அப்பா பசங்க தான், அவருடைய பசங்க. அவருடைய வாழ்க்கை வேணா வித்தியாசமாக இருக்கலாம். சமயங்களில் அந்த 10 பேரில் சில பேர் ரொம்ப நல்லவங்களாக இருக்கலாம், சில பேர் கெட்டவங்களாக இருக்கலாம். சில பேர் அப்பாவுக்கு பிடிச்ச காரியங்கள் பண்ணலாம், சில பேர் அப்பாவுக்கு பிடிச்ச காரியங்கள் பண்ணாதவங்களாக இருக்கலாம். அதற்காக ஒரு தகப்பனாக அந்த அப்பாவால் பிடிச்ச காரியங்கள் பண்ணாமல் இருக்கிறாங்களே, அவங்கள வெறுத்து ஒதுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அப்படின்னா அது உண்மையான அப்பாவின் அன்பு கிடையாது. என்னதான் அப்பாவினது அன்பை விட்டு விலகி போனாலும், ஊதாரி மைந்தன் திரும்பி வந்தப்போ அப்பா 2 கரங்கள் கொண்டு அந்த பையனை அணைத்தார். ஏன் அப்படின்னா அது தன்னுடைய இரத்தம். நாம எல்லாரும் வேறு வேறு நாடுகளில் வாழ்ந்தாலும், வேறு வேறு கண்டங்களில் இருந்தாலும், வேறு வேறு மொழிகளை பேசினாலும், வேறு வேறு நிறங்களில் இருந்தாலும், வேறு வேறு மதங்களில் நாம் இருந்தாலும் கூட அப்பாவின் பிள்ளைகள் நாம் எல்லாம். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஓடுவது வெள்ளை ரத்தம் கிடையாது, சிவப்பு ரத்தம், அப்பாவின் ரத்தம். அப்பாவின் ரத்தத்தை அப்பாவே மறுதலிக்க முடியுமா? கிடையாது. அப்போ அப்பா நம்மை நேசிக்கிறார். அதனால தான் நாம் எல்லாரும் தப்பு பண்ணி பரிதவித்த வேளையில் அப்பா தன்னுடைய சொந்த குமாரனாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். யோவான் 3:16 அழகாக இன்னைக்கு சொல்லுது, தன்னுடைய ஒரே மகனையே அப்பா கொடுத்தார் இந்த உலகத்திற்காக. ஏன் அப்படின்னா இந்த உலகம் அழிஞ்சிடக்கூடாது. இந்த உலகம் தன்னுடைய மகன் மீது நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னு. அதுக்காக இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், நாம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுகிறோம். அப்போ நமக்கு விடுதலை, மற்றவங்களுக்கு விடுதலை. அதற்கான பதிலை இன்னைக்கு நற்செய்தியின் முடிவில் அப்பாவை கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு? இயேசு ஆண்டவர் சொல்றாரு, உண்மையிடம் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே விடுதலை. அதாவது இந்த உலகத்தில் யாரெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளோ அவங்க எல்லாருக்கும் விடுதலை. யார் இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள்? உண்மையோடு வாழுகின்றவர்கள், நன்மை செய்து வாழுகின்றவர்கள், அடுத்தவர்களுக்கு தீமை செய்யாமல் வாழுகின்றவர்கள், அத்தனை பேரும் ஆசிரை பெறக்கூடியவர்கள். ஆகவே நீங்களும் சரி, நானும் சரி, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் வேற்று மதத்தினராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வேளையில் நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக இருந்தாலும் சரி, ஒன்று மட்டும் நிச்சயம், உங்களுக்கும் ஆசிர் உண்டு. உங்கள் ஆசிரை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டா? எனக்கு கொடுத்த அதே ஆசிரைத்தான் அப்பா உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். எனக்கு 24 மணி நேரம், உங்களுக்கு எத்தனை மணி நேரம்? ஒரு நாளில் 24 மணி நேரம் தானே. அப்போ அதை யாராலும் மாற்ற முடியாது, மறுக்க முடியாது. அப்படின்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்குமான ஆசீர் சமமானது. அப்பா யாருக்கும் ஓர வஞ்சம் பார்ப்பவர் கிடையாது. விசேஷித்த விதமாக இன்றைய நாளில் ஒரு வேளையில் உங்கள் மனசில் நீங்கள் ஏதாவது காரியம் குறித்து வேதனையோடு இருப்பீர்களாக இருந்தால் அப்பா கிட்ட நீங்கள்
உண்மையோடு உங்களது தேவையை ஒப்பு கொடுங்க. ஒரு வேளையில் நீங்கள் இருளின் பிள்ளைகளாக வாழ்ந்திருக்கலாம், திருமுழுக்கு பெற்றிருக்கலாம், உறுதி பூசல் எடுத்திருக்கலாம், உங்கள் திருமணம் ஆலயத்தில் நடந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் இப்போ வழி தவறி போயிருக்கலாம். இது நான் கிறிஸ்தவர்களை குறித்து பேசுகிறேன். இப்படி நீங்கள் வாழ்ந்தவர்கள் ஒரு வேளையில் நீங்கள் இருளுக்குள்ளே இன்னும் வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களாக இருந்தால், போதை பழக்கம், பொய் சொல்கிறீங்க, காசிப் பண்ணுறீங்க, இதெல்லாம் விட்டுட்டு அப்பாவினது அன்புக்குள்ளே வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஆசிரை காணும். அதே போன்று வேற்று மதத்தில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் வெவ்வேறு நாடுகளில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், சமயங்களில் ஒருவேளையில் கடவுள் கொள்கை இல்லாதவர்களாக இருந்தால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் தப்பான காரியங்கள் ஏதாவது பண்ணுவீர்களாக இருந்தால் அவற்றை விட்டு விடுங்கள். அன்போடு வாழுங்கள், இரக்கமுள்ளவர்களாக வாழுங்கள், அடுத்தவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வாழுங்கள். இப்படி வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உண்மைக்கு சாட்சிகளாக வாழ்வோமாக இருந்தால் நாம் ஒளியின் பிள்ளைகளாக வாழுகிறோம். அந்த ஒளியின் பிள்ளைகள் அத்தனை பேரும் வாழ்விலே ஆசிரை மகிழ்வாக பெற்றுக்கொண்டு சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளலாம். ஆமென்.